மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை ஆசாத் மைதானத்தில் நடைபெற்ற மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பேரணியில் சிவசேனை தலைவர் உத்தவ் தாக்கரே மற்றும் அவரது சகோதரர் ராஜ் தாக்கரே ஒன்றாக கலந்து கொண்டனர். 20 ஆண்டுகள் பகையை மறந்து இருவரும் ஒரே பேரணியில் கலந்து கொண்டது பலரிடமும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையின்படி மகாராஷ்டிரா பாஜக மகாயுதி அரசு 1ஆம் வகுப்பு முதல் பள்ளிகளில் ஹிந்தியை 3ஆம் மொழியாக மாற்றியதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதனை அடுத்து மாநில அரசு அம்முடிவை வாபஸ் பெற்றது. இருப்பினும் மும்பை ஆசாத் மைதானத்தில் மகாராஷ்டிரா அரசின் முடிவை கண்டித்து உத்தவ், ராஜ் தாக்கரே இருவரும் இன்று பேரணி நடத்தினர். இரு சகோதரர்களும் இணைந்து நடத்திய முதல் பொதுக்கூட்டத்தில் ராஜ் தாக்கரே பேசியதாவது: சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரேவால் செய்ய முடியாத ஒன்றை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் செய்துவிட்டார். தன்னையும் சகோதரர் உத்தவ் தாக்கரேயையும் இணைத்துவிட்டார் என்றார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹிந்தி திணிப்பை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். 3ஆம் மொழிக்கு இங்கு என்ன தேவை உள்ளது என்றார். ஹிந்தி பேசும் மாநிலங்களை விட ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதிக வளர்ச்சி கண்டுள்ளன என்றும், மகாராஷ்டிராவில் மராத்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கூறினார்.